அந்தகனுக்கு அந்தாதுன் தாய் தந்தையர்னா, அந்த தாய் தந்தையருக்கு தகப்பன்கள் வந்து ஃப்ரெஞ்ச் பியானோ டியூனர் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம், ஃப்ரெஞ்சு ஃபிலிம். ஆலிவர் டினர் அப்படிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். அதுதான் மூலக்கரு, ஒரு பியானோ கலைஞனுடைய கதை. அந்த கதை தான் அந்தாதூனாக மாறிச்சு. அந்தாதூன் வந்து இப்போ அந்தகனாக மாறிச்சு. சரி, இந்த இவ்வளோ வந்திருக்கே, இதில் ஏதாவது தேய்மானம் ஏற்பட்டிருக்கான்னா இல்லை, பிரமாதமாக இருக்குது. அந்தகன் படம் மிகவும் பிரமாதமாக இருக்குது. நம்ம சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த அந்தகன் படம் டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு ஒரு திருப்பு முனை படமாக அமைஞ்சிருக்கு. அவருடைய ரீஎன்ட்ரிக்கு இது ஒரு படிக்கட்டாக இருக்குது. இந்த படிக்கட்டிலிருந்து ஒரு அடுத்து பயணம் போகலாம். இப்போ அந்தகன் படம் வருவதற்கு முன்னாடியே இப்போ 5 படம் கையில் இருக்குது அவருக்கு. 5 படம் பிரசாந்த் டாப் ஸ்டாருடைய கையில் இருக்குது. ஆக ஒரு சிறப்பான வாழ்த்துக்களை அவருக்கு சொல்லிவிட்டு நம்ம விமர்சனத்தை ஆரம்பிப்போம். இந்த அந்தகன் படம் வந்து இவ்வளவு நாள் தாமதமானதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. அந்த பல்வேறு காரணங்களை நம்ம போய் விவாதிக்க தேவையில்லை, அது அவசியமும் இல்லை. இந்த அந்தகன் படத்தினுடைய கதை என்ன? கதை முழுக்கதையும் சொன்னால் உங்களுக்கு அதை சொல்வதும் நல்லதில்லை. அதை சொல்லிவிட்டால் அதை பார்க்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். அப்புறம் விமர்சனங்கிறது வெறும் வெட்டு வேத்தாக போயிடும். அந்த வெட்டு வேட்டு நமக்கு தேவையில்லை. ஒரு சுருக்கமாக சொல்லுவோம், கதையை முழுமையாக சொல்லாமல் ஒரு சுருக்கமாக சொல்லுவோம். கிரீஷ் அவர் தான் நம்மளுடைய பிரசாந்த். அவர் வந்து ஒரு பியானோ கலைஞர். பார்வை இல்லாமல் அவர் போகும்போது ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு விபத்துக்குள்ளாகிறார். அந்த விபத்தில் சிக்கின பிறகு அவருக்கு ஒரு வாழ்வு கிடைக்கிது. எப்படி வாழ்வுன்னு சொன்னால், அந்த பிரியா ஆனந்த் தான் அவர் விபத்தை ஏற்படுத்தியவர். அவர் வந்து ஒரு சிட்டியில், அதாவது இது புதுச்சேரியில் நடக்கிறது, பாண்டிச்சேரியில் நடக்கிற கதை. அவர் ஒரு கேஃப் வச்சுருக்காரு, பாரோடு வச்சுருக்காரு. அந்த பாரில் பியானோ வாசிக்கிற வேலையை அவர் கொடுக்குறாரு. அதில் வர்ற வருமானத்தை கொண்டு இவர் வந்து அந்த வாழ்க்கையை நடத்துகிறாரு பிரசாந்த். இவர் பார்வை குறைந்தவரா, பார்வை இல்லாதவரான்னா உண்மையிலேயே ஒரு பார்வை நல்லா தெரியும். இந்த மாற்றுத்திறனாளினா சில சலுகைகள் கிடைக்கும். லண்டனில் நடக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த இசை போட்டியில் ஜெயிச்சா பல நன்மைகள் கிடைக்கும், பல பலன்கள் கிடைக்குங்கிறதுக்காக இவர் அந்த மாதிரி கண் தெரியாதவராக ஆக்ட் பண்ணுறாரு. ஆக்ட் பண்ணும்போது இவருடைய அந்த கஃபேக்கு, அந்த பாருக்கு ஒரு நாள் நடிகர் கார்த்திக் போகிறாரு. கார்த்திக் இவருடைய பியானோ இசையில் மயங்கி, நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வரணும், என்னுடைய மனைவிக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும் உங்களுடைய வரவு, ஏன்னா எங்களுடைய ஆண்டு விழா, கல்யாண நாள், அதை நாங்கள் கொண்டாட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வான்ஸ் படம் கையில் கொடுத்துட்டு கார்டும் கொடுக்குறாரு, அட்ரஸ் கார்டும் கொடுக்குறாரு. சரி அப்படின்ட்டு அந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு, கார்த்திக் வர சொன்ன நாளன்னைக்கு இவர் போகிறாரு. போய் கதவை தட்டுறாரு. கதவை திறக்கிறது சிம்ரன், அதாவது கார்த்திக்கினுடைய மனைவி. நடிகர் கார்த்திக் தான் கார்த்திக்காக நடிக்கிறாரு, மனைவியாக சிம்ரன் நடிக்கிறாங்க. அவர் இல்லையே, ஊரில் இல்லையே, வெளியூர் போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, நீங்கள் வர சொன்னார், எனக்கு அந்த மாதிரி கார்டெல்லாம் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு. சரி உள்ளே வாங்கன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் பியானோ வாசிக்கிறாரு. அந்த சிம்ரன் முகத்தில் ஏதோ ஒரு கலவரம் இருக்குது. அது என்ன கலவரங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது தான் தெரியும். அப்போ இவர் வந்து பாத்ரூம் போகணும், ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னோன்னா அந்த அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏன்னா பார்வை தெரியாதுல்ல, பார்வை இல்லாதவரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் பார்வை இருக்குது, பார்வை தெரியும், நல்ல பார்வை தெரியும். அதனால் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே உள்ளே போனால் போகும்போது அந்த பாத்ரூமுக்குள்ளே இவர் ஒளிஞ்சிருக்கார். நம்ம சமுத்திரக்கனி ஒளிஞ்சிருக்கார். அவர் ஒரு இன்ஸ்பெக்டர். சமுத்திரக்கனி ஒளிஞ்சிருக்கிறார். ஒளிச்சு வச்சிருக்கிறது சிம்ரன். காரணம், சிம்ரனுடைய கள்ளக்காதலர். அந்த பாத்ரூம் போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா கார்த்திக் செத்து சாஞ்சு கிடக்கிறாரு. அதையும் இவருக்கு தெரியுது.
இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அவர் பியானோ வாசிக்கிறாரு. பியானோ வாசிக்கும்போது சிம்ரனுக்கும் அவருடைய கள்ளக்காதலரான நம்ம சமுத்திரக்கனிக்கும் இவர் மேலே ஒரு சின்ன சந்தேகம் வருது. இவன் உண்மையிலேயே பார்வையற்றவனா, பார்வையற்றது மாதிரி நடிக்கிறானா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் வருது. இவன் உண்மையிலேயே குருடனா, அதாவது பார்வையற்றவனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக 2 பேரும் வேவு பார்க்குறாங்க. அந்த வேவு பார்க்கும் பொழுது என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. இதை முதல் பாதியில் பிரமாதமாக கொண்டு போயிருக்காரு. அதாவது முதல் பாதி எந்த விதமான அமளி துமளியும் இல்லாமல் அழகாக பயணிக்குது. செகண்ட் பார்ட்டில் தான் கொஞ்சம் அமளி துமளியோட, அந்த அமளி துமளிங்கிறது இல்லாமல் இருந்தால் படம் சுவைக்காது. என்றைக்குமே ஒரு சீண்டல் இருக்கணும், ஒரு அடிதடி இருக்கணும். வாழ்க்கையே சும்மா அப்படியே போய் கணவன் மனைவி சந்தோஷமாக போய்கிட்டே இருந்தாலும் சின்ன சின்ன சினுங்கல்கள் வேணும், ஊடல்கள் வேணும், கொஞ்சம் தட்டி கொடுக்கணும், கொஞ்சம் கன்னத்தில் லேசாக அறையவும் செய்யணும். இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ தான் வாழ்க்கை சுவைக்கும். அது மாதிரி பின்னாலேயே செகண்ட் ஹாஃபில் நல்ல மிரட்டல்கள் இருக்குது, நல்ல இது இருக்குது. அந்த மிரட்டல்கள்லாம் யார் யார் செய்கிறான்னு சொன்னால் கே.எஸ். ரவிக்குமார், நடிப்பு ராஜேஷி, ஊர்வசி, நம்ம யோகி பாபு, இவங்க செய்கிறாங்க. அதில் பிரசாந்தனுடைய பங்கும் இருக்குது. ஆக செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா போகுது. சரி, இப்போ என்ன நடக்குது ஏது நடக்குங்கிறத நான் சொல்லலை. செகண்ட் ஹாஃப் இந்த மாதிரி இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அதனுடைய இது தெரியும். சரி, இந்த நடிப்பை பொறுத்த மட்டும் யார் பெஸ்ட்? சிம்ரனா பிரசாந்தா? டஃப், 2 பேருமே டஃப்பு. ஒரு காலத்தில் 90s எல்லாம் பார்த்தீங்கன்னா சிம்ரன் அந்த இடை அழகுக்கும் அந்த நடிப்புக்கும் அந்த பாட்டுக்கும் அந்த ஆட்டத்துக்கும் ரசிகர்கள் எக்கச்சக்கமாக இருக்காங்க, லட்சக்கணக்கில் இருக்காங்க. அதே மாதிரி துடிப்பான நடிப்புக்கு பிரசாந்த், ஆக்ஷன், பாட்டு, காதல், காமெடி எல்லாமே. ஏன் இந்த வின்னர் காமெடி இன்னமும் மறக்க முடியுதா? அவர் காமெடியும் வரும், கேரக்டர் ரோலும் பண்ணுவாருங்கிறத அவரும் நிரூபிச்சுட்டாராக. 2 பேரும் ஜோடி சேர்ந்துருக்க அந்த படத்தில் 2 பேரும் எதிர்புதிரமாக தான் இருக்காங்க. சிம்ரன் வந்து இவரை கண்காணிக்க, அதாவது நம்ம பிரசாந்த கண்காணிக்க, பிரசாந்த் வந்து சிம்ரனையும் அவருடைய கள்ளக்காதலன் சமுத்திரக்கனியும் கண்காணிக்கிறாரு. இப்படி போகுது அந்த கதை. சரி, இந்த நடிப்பில் யார் பெஸ்ட் அப்படின்னா பிரசாந்த், அடுத்து சிம்ரன். அதாவது இந்த ஒரு சீன் உண்மையான குருடனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக சில திட்டங்களோட உள்ள வீட்டுக்குள்ளே, அதாவது நம்ம பிரசாந்தனுடைய வீட்டுக்குள்ளே வர்றாங்க சிம்ரன். வந்தவுடனே இவருக்கு அதிர்ச்சி. ஏன்னா அப்போ அந்த கண்ணில் இருந்ததெல்லாம் கழட்டிட்டார். இப்போ கண்ணாடி இல்லாமல் எடுத்தால், அந்த கருப்பு கண்ணாடி எடுத்துட்டால் அது பார்வையெல்லாம் சரியாக தெரிகிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ஆகையினால் அவர் கொஞ்சம் தயங்குறாரு. இது அதே மாதிரி கண்ணாடியை எடுத்துடுறாங்க. யார் சிம்ரனே ஒரு சில உத்திகளை வச்சு கண்ணாடியை தட்டி விட்டுருவாங்க. இவர் அப்படியே முடிச்சாலும் அந்த பார்வையற்றவர்களுடைய பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். அதை மெயின்டைன் பண்ணுறாரு. பார்வையற்றவர்கள் எப்படி தடுமாறுவாங்களோ அப்படி இப்படிலாம் வரும் தடுமாறுறாரு. அதற்கு ஈடு கொடுத்து இவங்களும் பலவிதமான டெக்னிக்கலை செய்கிறாங்க. 2 பேருக்கும் ஒரு கட்டத்தில் கைகலப்பு வந்துடுது, அடிதடி. ஒரு குஸ்தி போடுறாங்க, ஆணும் பெண்ணும் குஸ்தி போடுறாங்க. குஸ்தி போட்டு பிரசாந்த் குடிக்கிற பாலில் ஒரு மாத்திரையை கலந்துடுறாங்க. இந்த மாத்திரை கலந்தவுடனே அவருக்கு நிஜமாகவே பார்வை போயிடுது. இந்த காட்சியில் 2 பேருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, பிரசாந்த் வீட்டுக்கு அவருடைய காதலி பிரியா ஆனந்த் வருவாங்க. கதவை நாக் பண்ணவுடனே போய் துறக்கிறது யாருன்னு சொன்னால் நம்ம சிம்ரன் ஒரு டவலை மட்டும் கட்டிக்கிட்டு போவாங்க. அதாவது கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இருந்த பிறகு இருவரும் எந்த மாதிரி கோலத்தில் இருப்பாங்களோ அந்த கோலத்தில் இருந்து யாராவது திடீர்னு வந்துட்டால் ஒரு டவலை கட்டிக்கிட்டு தான் போவாங்க. அதே மாதிரி டவலை கட்டிகிட்டு போகும்போது கதவை திறந்தா பிரியா ஆனந்த். சிம்ரனை பார்த்தோன்னே ஷாக். என்ன நீங்கள் அப்படிங்கும்போது நான் சொல்கிறா, இந்த மாதிரி என்னுடைய கணவர் சமுத்திரக்கனி, என்னுடைய கணவர் கார்த்திக்
இறந்து போயிட்டார். நடிகர் கார்த்திக் இறந்து போயிட்டார். நான் தனியாக இருக்கிறேன். என்னுடைய பருவ வேட்கை, அதாவது தன்னுடைய உடல் சூட்டு இதெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் பலவித அர்த்தங்களை எடுத்துக்கலாம். அதற்காக எனக்கு ஒரு ஆண் நண்பர் தேவைப்பட்டது, எனக்கு இப்பொழுது ஆண் நண்பர் இவர் தான் அப்படின்னு சொல்லி பிரசாந்தை காட்டும். பிரசாந்த் வந்து அங்கே குப்பர் அடித்து அரை நிர்வாணமாக படுத்து கிடக்கிற மாதிரி இந்த கட்டத்தில் சிம்ரன் நடிப்பாங்க பாருங்கள். ஐயோ தூக்க. சரி, அடுத்து பிரசாந்த் நடிப்பை நான் பிரமாதம். அதாவது பார்வை இழந்தவர்கள் நடிக்கும், பார்வை இழந்தவராக பார்வை உள்ளவன் நடிக்கும்போது என்னென்ன தடுமாற்றங்கள் இருக்குமோ அந்த மாதிரி தடுமாற்றங்களும், நிஜமாகவே பார்வை இழந்த பிறகு அவன் எப்படி தடுமாறுவானோ அதை கொஞ்சம் மிகைப்படுத்தி அழகாக அற்புதமாக நடிச்சிருக்கார். இதில் வந்து டாப் ஸ்டார் ஃபஸ்ட்டு இடம் பிரசாந்துக்கு, செகண்ட் இடம் நம்ம சிம்ரனுக்கு. சரி, டாக்டராக வர்றாரு நம்ம KS ரவிக்குமார். அவருடைய வேலை என்னன்னா இந்த கிட்னிலெலாம் கலவாண்டு எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இந்த கிட்னிக்கு ஆள் பிடிக்கிற வேலை யாருன்னா நம்ம ஊர்வசியும் யோகி பாபும். கிட்டத்தட்ட ஒரு வடிவேலு காமெடி மாதிரி தாங்க அது. இந்த ஒரு சின்ன பையன் வந்து வடிவேலையும் அந்த தடியா முடியா அப்படின்னு சொல்லி திட்டி பண்ணுவாங்கள்ல, அது மாதிரி இவங்க இந்த மயக்கமான இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கிற ஆட்களை தான் தூக்கிட்டு போய் இந்த டாக்டர்கிட்ட கொடுத்து அதில் கமிஷன் வாங்கிட்டு போவாங்க. நம்ம ஊர்வசியும் யோகி பாபு ஆட்டோ டிரைவர். அப்படி இவங்க கையில் போய் சிக்கிறாரு நம்ம பிரசாந்த். அவர்கிட்ட கிட்னி எடுக்கணும்னு டாக்டர் எல்லா ஏற்பாடும் பண்ணுறாரு. கோடிக்கணக்கில் ரேட் பேசுகிறாங்க நம்ம ஊர்வசி. அப்புறம் அவங்களுக்கே மனது 2 கிட்னியும் எடுக்க வேணாம், 1 கிட்னி எடு அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க, இது பண்ணுறாங்க. அது வேறு மாதிரி கதையாகி போய் வேறு மாதிரி ஒரு பயணத்தில் கொண்டு போகுது. சூப்பராக நடிச்சிருக்காங்க. நடிப்பு ராட்சசின்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது உண்மை. ஊர்வசி அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்காங்க. KS ரவிக்குமார் என்ன மாதிரி இதில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது அவருக்கு சில கேரக்டர்கள் வந்து தூக்கி கொடுக்குதுங்க, அந்த மாதிரி அற்புதமாக நடிச்சிருக்காரு. சரி, அடுத்து யோகி பாபு அளவோடு நடிச்சிருக்காரு, அளவோடு படிச்சிருக்காரு. சரி, இது வந்து கேமரா யாருன்னா ரவி யாதவ் சிறப்பாக பண்ணியிருக்காரு. டைரக்டருடைய கண்ணாக இருக்கிறாரு ரவி யாதவ் இந்த படத்தில். தியாகராஜனும் ரவி யாதவும் இணைஞ்சு காட்சிகளை வந்து பிரசவப்படுத்தியிருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ அழகாக இருக்குது. அவர் வந்து இன்ஸ்டியூட்டில் படித்தவர் ரவி யாதவ். சரி, அடுத்து இசை சந்தோஷ் நாராயணன். சில நல்லா இருக்குது, சில நல்லா இல்லை, அப்படி தான் சொல்லணும். ஆனால் பின்னணி இசை வந்து ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த பாட்டு சிலருக்கு பிடிக்கும், பாட்டு சிலருக்கு பிடிக்காது, அப்படித்தான் நம்ம சொல்லணும் இதை பொறுத்த மட்டும். ஏன்னா சில பேர் வந்து பாட்டு நல்லா இருக்குங்கிறாங்க, பல பேர் வந்து பாட்டு நல்லா இல்லை, பிஜிஎம் நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆகவே இது வந்து 2 கலப்பு விமர்சனம் வருது இசையை பொறுத்த மட்டும். சரி, மொத்தத்தில் படம் எப்படி? மொத்தத்தில் படம் பார்க்கக்கூடிய படம், நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இந்த படம் வந்து பிரசாந்துக்கு ஒரு ரீஎன்ட்ரியை கொடுத்துருக்கு. அவர் மறுபடியும் தன்னுடைய அத்தியாயத்தை தொடங்குகிறார், புதிய அத்தியாயத்தை புதுவிதமாக தொடங்குகிறார். அவர் கையில் 5 படங்கள் இருக்குங்கிற ஒரு நல்ல செய்தியை சொல்லி நீங்களும் அந்த படத்தை பாருங்கள் என்று விடைபெறுகிறேன். நன்றி, ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.